அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு கடவுள் வாழ்த்து 6வது குறள். குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதன் சுருக்கம் இந்த உலகத்தில் இறைவனை வழிபடுபவர் என்றும் நிலைத்து வாழ்வார்கள். பொருள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் என தமிழறிஞர் விளக்கம் தருகிறார். இப்போ சொற்பொருள் பார்த்தோமானால், பொறிவாயில் பொறிகளின் வழியாக ஐந்தவித்தான் ஐம்புல இன்பங்களையும் அடக்கி கொண்டவன், பொய்தீர் பொய்களை விலக்கி ஒழுக்க நெறியில் நின்றவர், நெறி நின்றார் ஒழுக்க நெறியை கடைப்பிடிப்பவர் நீடு வாழ்வார், இந்நில உலகத்தில் நீண்ட வாழ்க்கையை பெறுவார் என்பதுவே இது. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா, இங்கே இந்த ஐம்பொறி ஆசைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெய் என்றால் உடல் உணர்வினால் ஏற்படுகின்ற தீமையான ஆசை. வாய் ருசி என்று அளவுக்கு அதிகமாக எடுக்கின்ற ஆசை. கண் காம உணர்வுகளை கண்டு ஏற்படுத்தி கொள்வது. மூக்கு பிறரின் பொருட்களின் மேல் நுகர்ந்து வாசனைகளை மேற்கொள்ளும் தீய ஆசை. செவி தீய வார்த்தைகளை கேட்டு தாமும் அதன் வழி நடத்தல். அப்போ என்ன அர்த்தத்துக்கு சொல்கிறாரு? இந்த மனித சமுதாயம் கேடு நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒழுக்கம் என்பது ஒன்றே. அதனால் ஐம்பொறிகளால் வருகின்ற ஆசைகளை அறவே நீக்கி பொய்யில்லாமல் ஒழுக்க நெறியில் இருக்கின்ற கடவுளின் தன்மையை பின்பற்றி வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவர்களுக்கு இந்நில உலகம் இன்பத்தோடு கூடிய நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்னும் பொருள்பட வள்ளுவன் இக்குறளில் பதித்துள்ளார் என்பதை நாம் அறிவோம். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.